சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னு சாவித்திரி சொல்கிறாங்க. நேராக போலீஸை கூட்டிகிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. ராஜாங்கம் போலீஸை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்காங்க. சரி என்ன சார் விஷயன்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் கேட்கும்போது இது மாதிரி தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாண மேடை வரைக்கும் அந்த கல்யாணம் நின்று போகிறதா சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. எதுக்காக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிங்கன்னுவாங்க. இங்கே பாருங்கள் சட்டப்படி உங்கள் பையன் பண்ணது தப்பு சரிங்களா, அதனால கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க சார் அதெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன் சான்ஸ் இல்லை, கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆர்குமெண்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அது என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆர்குமெண்ட் பண்ணவும் அப்புறமா இங்க பாருங்க அவங்க ஏதோ போய் சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க சரிங்களா, தப்பு எல்லாம் அவங்க பக்கம் தான் இருக்கு, இந்த கல்யாணம் நடக்காது, என்ன இன்னைக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்னு செய்து சொல்றாங்க. ஓ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப ஏன் வாக்கு கொடுத்தன்றாங்க. அது எவ்வளவோ சொல்றாங்க, என்ன போய் அப்படின்ட்டு மாறி மாறி பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் நீ இந்த ஊர் தலைவர் தானே, நீ ஒரு தலைவராக இருந்துட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமான்றாங்க. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு கொஞ்சமாச்சு நீ யோசிச்சு முடிவெடுக்கணும். யார் யோசிச்சு முடிக்கணும், இங்கே பாரு எல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கிறோன்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்க வீட்டை விட்டு அமிச்சாச்சு இல்லை, உங்கள் பொண்ணு நீங்களும் ஒழுங்காக இருக்க மாட்டீங்களான்னு சேது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. தமிழ் செல்வி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சில விஷயங்களை சொல்கிறாங்க. சார் தப்பு எல்லாம் என் புருஷன் மேலே இல்லை, இங்கே நிற்கிறாங்களே உங்கள் பக்கத்தில் இந்த தாமரை, இவங்க தான் சார் எல்லாத்துக்கும் காரணன்றாங்க. எல்லா வேலைகளும் பண்ணிட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீங்க சார் அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க. என் புருஷன் ட்ரிங்க் பண்ணாலையும் கரெக்டாக இருப்பார், பொண்ணுங்க எப்படி அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் சார்ன்றாங்க. ஒரு காலமும் தப்பாக நடந்துக்க மாட்டார், அப்படிப்பட்டவர் தான். சரி குடிச்சிட்டு இருந்து ஒரு தப்பாக நடந்துக்க வந்தாலே இவ ஒழுங்காக தானே இருந்தா, இவ்வளோமா குடிச்சிருந்தா இல்லை இல்லை, அப்புறம் எதுக்காக இவ கிட்ட வரும்போது ஏன் இவ கிட்ட போனான்றாங்க. வேலைக்கு போயிருக்கலாம்ல ஏன் போகல அப்படின்றாங்க. அதுக்கு இங்கே பாரு இல்லை அது கேக் சாப்பிட்டல எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் வாங்கிட்டேன், ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க, அப்போ ரெண்டு பேருக்குள்ளேயே எதுவும் நடக்கல சார், செப்பரேட்டாக தான் இருந்திருக்காங்கன்ட்டு தமிழ் செல்வி பாயிண்டாக பிடிக்கிறாங்க. தாமரையா அவங்களுடைய அம்மா சாவித்திரி என்ன பேசுறதுன்னு தெரியாத ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. Thank you.